ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 6.3 நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக். இதுதான் ஒரு ராக்கு பார்த்துக்குங்க. இந்த ராக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த டாப் ஆஃப் எ ராக் 50√3 மீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 50√3 ஹைட்டு. இந்த ஹைட்டு ஓகேங்களா. த ஆங்கிள் ஆஃப் த டிப்ரெஷன் ஆஃப் எ கார் ஆன் த கிரவுண்ட். இப்போ இந்த டாப்பில் இருந்து இந்த ஆங்கிள் டிப்ரெஷன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறோம். அப்போ அதோட ஆங்கிள் வந்து எவ்வளோன்றாங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இதுக்கும் பாட்டம் தானே. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக வரைஞ்சிக்குவோம். அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது இதோட கோணம் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 30 டிகிரி. இங்கே என்ன ஆங்கிளில் இருக்கோ அதே ஆப்போசிட்டில் இங்கேயும் ஆங்கிள் இருக்கும், அதுவும் நம்மளுக்கு 30 டிகிரி தான். இந்த இசட்டில் போட்டிருந்தா இங்கே என்ன ஆங்கிளில் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஆங்கிள் 30 டிகிரின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்சர்வ் டு பி 30 டிகிரி, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, distance of the car from the rock. அப்போ ராக்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்னென்னு பண்ண போகிறோம்னா ஏ பி சி டின்னு வச்சாச்சு லெட்டர். இப்போ நம்ம எழுதுவோமா, இது எப்பொழுதும் போல் நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். அப்படின்னு சொல்லிட்டாவே ஆப்போசிட் அட்ஜசன்ஸ்னாவே இங்கே டேனு தான். அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசி இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஆப்போசிட் அட்ஜசன்ட்னாவே tan 30 டிகிரி. இங்கே என்ன ஆங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கப்பா, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. 30 டிகிரி அப்படின்னு சொல்லியாச்சு. ஈக்குவல் இங்கே பாருங்கள், இந்த ஹைட்டோட நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50√3. அப்போ ஏபி டிவைடட் பை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பிசின்னு எழுதியாச்சு. இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/√3. அப்போ ஏபி இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50√3. ஆனால் பிசி டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, ஸோ நான் அதை பிசின்னு அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பிசியை லெஃப்ட்டு கொண்டு வந்து இந்த 1/√3 ரைட், இங்கே பாருங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போகிறோம். அப்போ இங்கே 50√3, இங்கே 1/√3 இருக்கிறது ரைட் சைட் போகும்போது இது என்னவா மாறும், ரெசிப்ரோக்கலாக மாறும். அந்த ஒன்று போட்டாலும் ஒன்று தான், பொல்லினாலும் ஒன்று தான். இப்போ ஈக்குவல் இங்கே நல்லா பாருங்கள், 50 அப்படியே எழுதிக்கங்க. இப்போ √3 அப்போ என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், √3 × √3 வேல்யூ முழுசாக என்ன கிடைக்கும்னா 3ங்கிற ஒன்று கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், √3க்கு நம்ம 3ன்னு போட்டாச்சு. அப்போ 5 3s are 15. அந்த ஜீரோவை அப்படியே போட்டுங்க. 5 3s are 15. அந்த ஜீரோவை அப்படியே போட்டாச்சு. அப்போ பிசி இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு 50 மீட்டர். எத்தனை மீட்டர், 150 மீட்டர். மறந்துடக்கூடாது, 150 மீட்டர். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், த டிஸ்டன்ஸ் ஆஃப் த car from the rock. ராக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 150 மீட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம். த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 buildings இஸ் 70 மீட்டர். தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த first building when seen from the top of the second building. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ஃபஸ்ட்டு பில்டிங்கு. அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங்கும் இருக்குது. ஓகேவா. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 buildings இருக்குது, 2 buildings இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 70 மீட்டர்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பேஸு. ஓகேவா, 70 மீட்டர். த ஆங்கிள் இதுதான், இந்த டிஸ்டன்ஸை தான் அவங்க சொல்கிறாங்க 70 மீட்டர்னு. ஓகேவா. நெக்ஸ்ட் த ஆங்கிள் ஆஃப் த டிப்ரெஷன். ஆங்கிள் ஆஃப் த டிப்ரெஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், மேலேருந்து கீழே வரணும். அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங். ஓகே, ஃபஸ்ட்டு பில்டிங்கில் இருந்து அந்த டாப்லேருந்து நம்ம போட்டாச்சு. இப்போ வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட், இங்கேருந்து நம்ம செகண்ட் இதுக்கு பார்க்குறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 45 டிகிரி. இஃப் த ஹைட் ஆஃப் த என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர். இந்த செகண்ட் பில்டிங்கோட ஹைட் எவ்வளோவா, 120. இப்போ நம்ம டாப்பில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம், டெப்ரெஷன் சொல்லிட்டாவே மேலிருந்து கீழேன்னு சொல்லியும் போட்டாச்சு. நம்ம பிஃபோர் சம்மில் பார்த்தது தான். இங்கே எப்படி பேஸ் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்லேயே என்ன இருக்கும், ஒரு லைனை போட்டிருப்போம். இந்த பில்டிங்க்கு நேராக ஒரு லைன். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு 45 டிகிரி.
அப்படின்னா அதுக்கு அப்படியே நீங்கள் கவனிக்கணும். இசட்டில் இங்கே வந்திருக்க ஒரு பேஜ், இது வந்து பேஸு. இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இசட் மாதிரி போட்டிருக்கேன். இங்கே 45 டிகிரினா இங்கே என்ன சொல்லிடணும், 45 டிகிரி. இப்போ ஃபைண்ட் தி ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங். ஃபஸ்ட்டு பில்டிங் இருக்குன்னா அதோட ஹைட்டை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் பில்டிங்லேருந்து ஹைட் நம்மளுக்கு தெரியும், ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்க்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ABCDEF ஓகேங்களா. இப்போ ஏடிங்கிறது எந்த பில்டிங்கு, ஏடிங்கிறது ஃபஸ்ட்டு பில்டிங். ஏடிங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பில்டிங். அடுத்து இந்த பி, இந்த பியிலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடியது செகண்ட் பில்டிங். செகண்ட் பில்டிங். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. அப்போ ஏடி ஈக்குவல் பிஇ பிஇ ஓகேவா. இப்போ இந்த பிஇயில் யார் யாரை பார்ப்போம், பிசி பார்த்துருக்கோம், பிஇ பார்க்குறோம், இசி பார்க்குறோம். இப்போ எழுதுவோமா, பிஇன்னா நம்ம என்ன எழுதணும், பிசி இந்த ஹைட்டு. அடுத்தது மைனஸ் சிஇ இந்த ஹைட்டு, சிஇ எழுதியாச்சா. இப்போ ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, FCD. இது ஒரு இந்த இசட்டில் சொன்னோம் இல்லையா, இதில் அந்த ஒரு ஆங்கிள் மட்டும் FCD ஈக்குவல். அடுத்த ஆங்கிள் அடுத்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா CDE இந்த பேஸு. இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம், CDE. இது மொத்தம் எவ்வளோ டிகிரின்னு சொல்லியிருக்கோம்ப்பா, இங்கேயும் நம்மளுக்கு 45 டிகிரி எழுதியாச்சா. இப்போ ரைட் ஆங்கிள், இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ட்ரையாங்கிள். எதை பார்க்கணும், CED எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரி. இது ஆப்போசிட், இன்னொன்று அட்ஜசன்ட். அப்போ இதுக்கு டேன் தான். ஆப்போசிட் அட்ஜசன்ட்னாவே என்னது தான், டேன் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, CE எழுதிக்கணும், CE டிவைடட் பை இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம், பேஸு DE. CE அப்படி இந்த லைனுக்கு வந்துட்டோம்னா DE. இப்போ ஈக்குவல் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். tan 45 டிகிரி வேல்யூ வந்து என்னென்னா 1. இந்த CE அப்படியே வச்சுக்கணும். இப்போ இந்த DEன்னு சொன்னோம் இல்லையா, இந்த DEக்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ AB. இப்போ CE அப்படியே வச்சுக்கோங்க. AB எதுக்காக எடுத்துகிட்டோன்னு புரியுதா, இந்த DEயோட பேஸோட அதே மாதிரி ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா AB இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு மீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மீட்டர், 70 மீட்டர். அதனால தான் இங்கே நம்ம ABன்னு எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ CE ஈக்குவல் டு, ஏன்னா CE என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டோம், 70 அங்கேயே வச்சாச்சு. 70 மீட்டர் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், BE ஈக்குவல் BC மைனஸ் EC. BCனா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்டு, எங்கள் இந்த பிக்சரில் ஹைட் போட்டோம் இல்லையா செகண்ட் பில்டிங்க்கு, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 மீட்டர். EC இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதோடது எவ்வளோ, 70 மீட்டர். அப்போ 120லேருந்து 70 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சது 50 மீட்டர். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட்டு, ஹைட் ஆஃப் த first building is 50 மீட்டர். அப்போ இந்த ஹைட்டு AD எவ்வளோ, 50 மீட்டர் அப்படின்றத சொல்கிறாங்க.